ஹாய் காய்ஸ், ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் பேக் இன்டு vlogging. ஈரோடு ஜங்ஷன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் ரீசெண்டாக நம்ம வந்து அம்ரித் பாரத் ட்ரை பண்ணியிருந்தோம். ஜோக்பானி அம்ரித் பாரத் அது வந்து பக்கா வடக்கு வண்டி, அதோட ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வண்டி. பட் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டோட்டலி அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெயின். டிஃப்ரெண்ட்டான ட்ரெயின்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ண ட்ரெயினுக்கும் இதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம ஊர் வண்டி. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 மாவட்டத்தோடைய லைஃப் லைன் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டின் 3 மாவட்டங்களான ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், இந்த 3 மாவட்டத்தோட லைஃப் லைன்னா டெய்லி மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ட்ரெயினாக இருக்குது. அந்த ட்ரெயினை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எஸ், ஈரோடு டு ஜோலார்பேட்டை பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். முக்கியமாக நான் பேசஞ்சரை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம், பேசஞ்சர் ஃபேரில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு வண்டி. இங்கே ஈரோடு ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி சேலம் வழியாக ஜோலார்பேட்டை வரைக்கும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஈவினிங் டைமில் அந்த ட்ரெயினை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு வந்து 2 ட்ரெயின் இருக்குது, அப் அண்ட் டவுன் 2 ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ஈவினிங் டைம் ட்ரெயினை ட்ரை பண்ண போகிறோம். கரெக்டாக 5:30க்கு இங்கே ஈரோடு ஜங்ஷன்லேருந்து ஈவினிங் டிபார்ட் ஆகும். உள்ளே போகலாம், டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குது, ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குது, க்ரௌட்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்கலாம். டைம் இப்போ ஈவினிங் 4:45 அண்ட் இந்த டைமுக்கு ஈரோடு ஜங்ஷன் கண்டிப்பாக வந்து பிஸியாக இருக்கும். முக்கியமாக சென்னை போகிற ட்ரெயின்ஸே நிறையா இருக்குது இந்த டைமில். கோவை எக்ஸ்பிரஸ் இருக்குது, சதாப்தி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரப்தி சாகர் இருக்குது, ஆலப்புழா தன்பாத் இருக்குது. எல்லாம் மொரட்டு வண்டிகள்லாம் இந்த டைமில் தான் இருக்குது. பட் நம்ம வந்து அதையெல்லாம் தாண்டி கிளம்ப போகிற அந்த 5:30 ட்ரெயின் அங்கே கிட்ட போய் பார்க்கலாம் எந்த பிளாட்ஃபார்மில் டிபார்ட் ஆகுதுன்னு. 56812 ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஜோலார்பேட்டை பேசஞ்சர். பிளாட்ஃபார்ம் 4ல் இன்னைக்கு டிபார்ட் ஆகுது. கவுண்டரில் இந்த ஏடிவிஎம்ல டிக்கெட் எடுத்தாச்சு. ஃபேர் பற்றி உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பெய்டு ஏசி வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு. 1 ஹவருக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம். அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் பாட் ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லீப்பிங் ஏசி பாட்ஸு, ரேட்ஸும் நாமினலாக தான் இருந்துச்சு. பிளாட்ஃபார்ம் வந்த உடனே ரெடியாக நிற்கிது. இந்த பக்கம் இருக்கிறது தான் பிளாட்ஃபார்ம் 4ல். போர்டு இந்த அறிக்கை போர்டு நிறைய ரேக் ஷேரிங்லாம் வருதுங்க. அதை பற்றிலாம் பார்ப்போம். ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம், இன்ஜின்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்ஜினில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது இந்த வண்டிக்கு. என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஒரு பேசஞ்சர் வண்டியாக இருந்தாலும், எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று போகிற வண்டியாக இருந்தாலும், கொடுக்குற லோக்கோ என்னமோ சூப்பரான ஒரு WAP7 கொடுப்பாங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது 2 லோக்கோ தெரியுது. ஸோ ஃப்ரண்ட்டில் போய் பார்த்துடலாம் எந்தெந்த லோக்கோ இருக்குன்னு. செம்மங்க, WAP4, WAP7 2 லோக்கோ கொடுத்துருக்காங்க. ரீசன் என்னன்னு தெரியல. மேபி ஒரு லோக்கோ வந்து டம்மியாக தான் இருக்கும், ஆன் பண்ணாமல் தான் இருக்கும். புல் பண்ணுறது WAP7 தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு லோக்கோ ஷெட்டுடைய WAP4. WAP7 பார்த்துடலாமா, நல்லா பளிச்சுன்னு இருக்குது, ஃப்ரெஷ்லி பெயிண்டட் நினைக்கிறேன். WAP4க்கு தெளிவாக ஈரோடுன்னு போட்டிருந்துச்சு. WAP7க்கு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லோக்கோ ஷெட் பேர் போடவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் போட்டு பார்த்துதாங்க. நம்பர் இருக்குது பாருங்கள், 37865. அந்த நம்பரை போட்டு பார்த்தேன். ஈரோடு எலக்ட்ரிக் லோக்கோ ஷெட்னு போட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஈரோடு WAP7 தான் நம்ம ஜோலார்பேட்டை பேசஞ்சரை ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகிறோம். ஜோலார்பேட்டை வரைக்குமே, ஈரோட்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்குமே. பின்னாடி இருக்கிற லோக்கோ வந்து டிட்டாச் பண்ணுவாங்களா இல்லை ஜோலார்பேட்டை வரைக்குமே வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஏன்னா லாஸ்ட் கோச் கிட்ட தான் ஏற போகிறோம். அங்கேருந்து கவர் பண்ணும்போது நல்லா கர்வ்லாம் சூப்பராக கவர் ஆகும். ஆல்சோ வந்து ரொம்ப பெரிய ட்ரெயின்லாம் இல்லை, டோட்டலே வந்து ஒரு 12 கோச் தான் இருக்குது. அதனால் நம்ம எண்ட் டு எண்ட் நல்லாவே கேப்சர் பண்ணிடலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம எத்தனையோ ஃபேமஸான ட்ரெயின்ஸ்க்கு WAP7 எதிர்பார்த்தப்ப WAP4 வந்துடும். பட் இன்னைக்கு பேசஞ்சர் ட்ரெயினுக்கு WAP7 கொடுக்குறாங்க. ரெகுலராகவே இந்த WAP7 தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க ஜோலார்பேட்டை பேசஞ்சருக்கு. இந்த GST புது ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் விலையெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ரயிலில் வந்து ரயில் நீரும் 14 ரூபா ஆக்கியிருக்காங்க 15 ரூபாயிலேருந்து. அதை கொஞ்சம் இன்னும் குறைச்சிருக்கலாமே, 1 ரூபா குறைச்சிட்டாங்க என்னமோ. கடைசி பெட்டிக்கு வந்தாச்சு. அதாவது அந்த கடைசி பெட்டிக்கு முன்னாடி பெட்டி SLR கோச் இருக்குது லாஸ்ட்டில். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் கோச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜென்ரல் கோச் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு SLR, பேக்கில் ஒரு SLR, டோட்டலாக 12 கோச்சஸ்ஸு. உள்ள கூட்டம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை,
ரொம்ப காலி தான். ஆனால் இதை வச்சு நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் சொன்ன விஷயம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சண்டே தான் கரெக்டாக இந்த பக்கம் வர மாதிரி இருந்துச்சு, இந்த vlog எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் கூட்டம் வந்து ஓகேவாக இருக்குது. அங்கங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு, மற்றபடி ரொம்ப காலியாக தான் இருக்குது நிறையா சீட்ஸு. ஆனால் போகிற இடங்கள் போகிற ஸ்டேஷன்ஸு நிறையா வந்து ஃபில் ஆக வாய்ப்பு இருக்குது. அது போகும்போது நம்ம பார்ப்போம். ஆனால் மற்ற நாட்கள் இன்றைக்கி வந்து சண்டே, அதை விட்டுருங்க, சாட்டர்டே கூட விட்டுருங்க, அந்த மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் ஹார்ஸ் இருக்குது பாருங்கள். முக்கியமாக இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிறது அந்த காலையில் டைமில், அப்புறம் அந்த மத்தியானம் ஈவினிங் டைமில் தான். அந்த ஒர்க்கிங் ஹார்ஸை பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட் ஆகுது. அந்த டைமில் நம்ம வரும்போது, அந்த மண்டே டு ஃப்ரைடே இந்த ட்ரெயினில் வரும்போது செம ரஷ்ஷாக இருக்கும். அண்ட் வழக்கம் போல் நம்ம எஸ்ஆர் சைட் ட்ரெயின்ஸில் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எஸ்எல்ஆர் மகளிர் மட்டும். அண்ட் இந்த பக்கம் ஒரு பெரிய போர்டே இருக்குது. இந்த போர்டை வச்சு நான் சொல்கிறேன் ரேக் ஷேரிங் பற்றிலாம் தனியாக ஒரு ஸ்டேஷனில் அதை சொல்கிறேன். ஏன்னா இங்கே தான் இருக்கும், இந்த கொஸ்டின் தான் இருக்குங்கிறதுனால அடிக்கடி இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் ட்ரெயின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. இந்த ட்ரெயின் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சபரி எக்ஸ்பிரஸ். கிளம்பிடுவோம், இவன் ஃபஸ்ட்டு கிளம்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும். ஷெட்யூல் டிபார்ச்சர் டைம்லேருந்து 10 நிமிஷம் கிட்ட ஆக போகுது. அண்ட் ஃபைனலி சிக்னல் கிடச்சிருக்கு. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல, அவன் போய் 15 நிமிஷம் ஆச்சு. பட் நம்ம போகிறது பேசஞ்சர் ட்ரெயினுங்க, நிறையா பொறுமை தேவை இன்றைக்கி ஜேர்னி ஃபுல்லாக. ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, காவேரி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மு. ஒரு 3-4 கோச்சு பிளாட்ஃபார்ம் மட்டும் வெளியில் தான் நிற்கிது. ஸோ நம்ம ஜோலார்பேட்டை பேசஞ்சருக்கு இது முதல் ஹால்ட்டு. இதுக்கப்புறம் இன்னும் 20 ஹால்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 21 ஹால்ட்டு ஈரோடுக்கும் ஜோலார்பேட்டைக்கும் நடுவில் நிற்க போகுது. எல்லா ஹால்ட்டுமே ஒரு ஹால்ட்டு கூட மிஸ் பண்ணாமல், ஒரு ஸ்டேஷன் கூட நடுவில் மிஸ் பண்ணாமல் எல்லா ஸ்டேஷனும் நிற்கும். அண்ட் அதுதான் முக்கியமான காரணம் இந்த ட்ரெயினோட டிமாண்டுக்கு. ஏன்னா மற்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில ஸ்டேஷன்ஸில் மட்டுமே இந்த 2, அதாவது ஈரோடுக்கும் ஜோலார்பேட்டைக்கும் நடுவில் நின்று போகும். பட் இந்த ட்ரெயின் எல்லா ஸ்டேஷனும் நிற்கிறதுனால நடுவில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
மோஸ்ட்லி இந்த லைனில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் எல்லாமே பிளாட்ஃபார்மோடைய லென்த்து இவ்வளோ தான் இருக்கும் போல். நான் கூட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் காவேரியில் மட்டும்தான் லென்த்து கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். பட் இங்கே அடுத்து அனங்கூர் வந்திருக்கும், இங்கேயுமே லென்த்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம இருக்கிறது வந்து இப்போ 11th கோச்சு. ஸோ பின்னாடி அந்த 12th SLR கோச்சு பின்னாடி தான் நிற்கும், பிளாட்ஃபார்ம் தாண்டி தான் நிற்கும். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபேரை பற்றி பார்த்துடலாம். ஸோ எடுத்திருக்க டிக்கெட் வந்து ஆர்டினரி டிக்கெட். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேசஞ்சர் கேட்டகரியில் ஆப்ரேட் ஆகுது. 200 கிலோமீட்டருக்கு கம்மியாக ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின் இது. 40 rupees. இங்கே 2 டிக்கெட் எடுத்திருக்கு. ஸோ 80 வந்திருக்கு. ஒருத்தருக்கு 40 rupees. டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பாருங்கள் 183 கிலோமீட்டர்ஸ். 183 கிலோமீட்டர்ஸ்க்கு 40 ரூபா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வர்த்தியான ஜர்னியாக இருக்க போகுது. டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், பட் காஸ்ட் வைஸ் ரொம்பவே சேவ் பண்ணிக்கலாம். அப்பாடா, இந்த ஸ்டேஷன் கொஞ்சம் லாங்காக இருக்குங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஸ்டேஷன் சங்கரி துர்கம் சங்ககிரி ஸ்டேஷன். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் கூட நிற்கக்கூடிய ஸ்டேஷன், அதனால் வந்து லாங்காக கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ரேக் ஷேரிங் பற்றி பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறையா ரேக் ஷேரிங்குள்ளே வருது. இது பாருங்கள், திருச்சி, காரைக்கால், தஞ்சாவூர், ஈரோடு, செங்கோட்டை, இதெல்லாம் ஒரு முக்கியமான ட்ரெயினுங்க. ஈரோடு செங்கோட்டை ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பேசஞ்சரு. நம்மலாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஈரோடு திருநெல்வேலியாக இருந்தது, இப்போ செங்கோட்டை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஈரோடு ஜோலார்பேட்டை, எக்கச்சக்கமாக இருக்குது. திருச்சி ஈரோடு, முக்கியமாக திருச்சி ஈரோடெலாம் காலையில் வந்து ஹால்ட் ஆகி திருப்பி ஈரோடுலேருந்து ஜோலார்பேட்டை ஆப்ரேட் ஆகும். அப்படி தான் இன்றைக்கி நம்ம அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஸோ குழப்பமாக தான் இருக்கும், ஏன்னா ஆரோஸே பார்த்திங்கன்னா அங்கங்கே போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு முக்கியமான ரேக்காக இது இருக்குது. எல்லாமே வந்து பேசஞ்சர் டைப்பில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டேஷனும் அந்த லாஸ்ட் கோச்சு பிளாட்ஃபார்மை விட்டு தள்ளி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி ரீசன் என்னவாக இருக்கும்னா, ஃப்ரண்ட்டில் 2 லோக்கோ அட்டாச் பண்ணனால இருக்கும். ஒரு லோக்கோவாக இருந்துச்சுன்னா இவ்வளோ லென்த் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கோச் உள்ளேயே வந்திருக்கும். 2 லோக்கோ இருக்கிறதுனால பத்த மாட்டேது. பகுடஞ்சாவடி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய ஹால்ட்டு. காரணம் என்னென்னா, நம்ம ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் வந்துட்டுருக்கான்.
ஒரு விஷயம் என்னென்னா, சதர்ன் ரயில்வேஸில் இருக்கிற கோச்சஸ் எல்லாமே பழைய கோச்சஸாக தான் இருக்குது. எந்த புது கோச்சஸாக இருந்தாலும் அது நார்த்துக்கு தான் ஃபஸ்ட்டு போயிடுது. நம்மளுக்கு என்னமோ கிடைக்கிறது அந்த பழைய ஸ்க்ராப் பண்ண வேண்டிய அந்த பழைய கோச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் பாருங்களேன், 2013 மேனுஃபேக்சர் பண்ண கோச்சு. அதுக்கப்புறம் வந்து பல ரீஃபர்பிஷ்மெண்ட்டு, பல பெயிண்டிங்கு, பல ப்ராசஸ்களெல்லாம் தாண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் உள்ளே வந்து மெயின்டெனன்ஸ் ஒவ்வொரு கோச்சுமே சொல்கிறேன் அவ்வளோ பக்காவாக இருக்கும். நீட்டாக இருக்குது. அதுக்குன்னு நமக்கு பழசே போதும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பழசையே இப்படி நல்லா மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறோம். அப்போ புது கோச்சஸ்லாம் கொடுத்தா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். Your attention please. Train number 56812 E-Road Jolarpete passenger via Bommidi, Morapur has arrived on platform number 5. ஸோ ஒரு ½ டிலேக்கு அப்புறம் நம்ம ஜோலார்பேட்டை பேசஞ்சருக்கான முக்கியமான ஜங்ஷன் சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். பட் இந்த டிலே வந்து கடைசி வரைக்கும் இருக்காது. ஏன்னா ஸ்லாக் டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க ஷெட்யூலில். முக்கியமாக அந்த திருப்பத்தூர் லாஸ்ட் ஸ்டேஷன் இருக்குல்ல, திருப்பத்தூர் டு ஜோலார்பேட்டை, அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் நிறையாவே இருக்குது. ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா 10:15 போட்டிருக்காங்க ஜோலார்பேட்டை. பட் அவ்வளோ நேரம்லாம் எடுக்காது. அதுக்கு முன்னாடியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடுவில் வேறு எதுவும் டிலே இல்லை வேறு எதுவும் ஓவர்டேக் ஆகாமல் டிலே ஆகாமல் இருந்தால் கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடும். அடுத்ததாக சேலம்லேருந்து ஜோலார்பேட்டை செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸாக தான் இருக்க போகுது. இந்த செக்ஷனில் நம்ம பார்த்துருக்கிற மேஜர் ஸ்டேஷன்ஸ் பொம்மிடி, மொரப்பூர் அப்படிங்கிற ஸ்டேஷன்ஸ் தான். அதை தாண்டி வந்து திருப்பத்தூர் இருக்கும். பட் மற்ற ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்க போகுது. அண்ட் சேலம் தாண்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா க்ரௌடுமே ஹெவியாக இருக்குது. நம்ம ஈரோட்லேருந்து சேலம் வரைக்கும் சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸில் எந்த அளவுக்கு க்ரௌட் பார்த்தோம், ரொம்ப கம்மியாக தான் பார்த்தோம், ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் சேலம் தாண்டி சேலம் ஜங்ஷன்லேருந்து ஆரம்பித்து இப்போ அடுத்து வந்து கருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நிறைய பேர் ஏறியிருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் எப்போவுமே எல்லா ட்ரெயின்ஸையும் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நிறையா க்ரௌடு வந்து இந்த ஸ்ட்ரெச் ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம கோச்சில் இருக்கிற ஒரு ஹாஃபை நான் காட்டுறேன். நிறையா சீட்ஸ் காலியாக இருந்துச்சு. பட் இப்போ பாருங்கள் ஃபுல் ஆகிடுச்சு. இருட்டிட்டனால இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய சீனரிஸ் எதுவும் நம்மளால் பார்க்க முடியாது. டே டைமில் வந்தால் இந்த ரூட்டே செமையாக இருக்கும். ஆனால் இப்போ வெறும் நைட் லைட்டில் ஸ்டேஷன்ஸ் மட்டுமே காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஒரு ஹால்ட்டு போட்டாச்சு நம்ம ட்ரெயினுக்கு. இந்த வாட்டி ரொம்ப பெரிய ஹால்ட்டாக இருக்க போது. வந்துட்டுருக்கிறது எவ்வளவோ தூரம் தாண்டி இருக்கிற ஒரு ட்ரெயின்.
மதுரை காச்சிகூடா வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேலம் ஜங்ஷன்லாம் தாண்டி அந்த மேக்னசைட் ஜங்ஷன்லாம் தாண்டி கிளம்பியிருக்கு. அதாவது நம்ம இருக்கிற ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமே வந்து நிறுத்தினாங்கன்னு தெரியல. நம்ம வந்து அடுத்த ஸ்டேஷன் பொம்முடி கூட போயிட்டு கூட நிறுத்திருக்கலாம். பட் எப்போவுமே இந்த ட்ரெயினில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பேசஞ்சர்ஸ் எப்பவும் சொல்கிறது என்னென்னா சண்டே இந்த ட்ரெயினுக்கு நடக்கிறது இதுதான். அந்த காச்சிகூடா எக்ஸ்பிரஸ் வந்து சேலம் வந்தோடனேவே இந்த ட்ரெயினை வந்து லூப் பண்ணிடுவாங்க. அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, இங்கே லூப் பண்ணி வச்சுட்டு லோக்கோர் ஸ்டேஷனில் லூப் பண்ணி வச்சுட்டு அது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான், அதாவது ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து கிளப்பி விடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து செம்ம டிலே ஆக போகுது. என்ன தான் ஸ்லாக் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லாக்கை வந்து கவர் பண்ண முடியாது தான் நினைக்கிறேன். இந்த ஒரு பெரிய ஹால்ட்டில் நம்ம வந்து இன்னொரு விஷயம் இந்த போர்ட்லேருந்து பார்க்க போகிறோம். இத்தனை ஊர்கள் இருக்கே, எந்த ஊரில் வந்து இந்த ட்ரெயினுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்கும், இந்த ரேக்குக்கான மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஈரோட்டில் இல்லை, செங்கோட்டையில் இல்லை, தஞ்சாவூரில் இல்லை, ஜோலார்பேட்டையிலையும் இல்லைங்க. ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவன் தான் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் திருச்சிராப்பள்ளி டிவிஷன் இந்த ரேக்கை மெயின்டைன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஃபைனலி ரொம்ப நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் க்ரீன் போட்டாச்சு. ஸோ இந்த மதுரை காச்சிகூடா எக்ஸ்பிரஸ் வரப்போகுது சீக்கிரம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இறங்குறாங்கன்னு. எல்லாம் சேலம் ஜங்ஷனில் ஏறினவங்க தான். அப்பா ஆல்மோஸ்ட் அங்கே ஏறின ஒரு 50% க்ரௌடு பொம்முடியில் இறங்கியிருக்காங்க. அடுத்து மொரப்பூர்லேயும் நிறைய பேர் இறங்குவாங்க. டிலே இப்போ இன்னும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சேலம் ஜங்ஷனில் ஒரு ½ அன் ஹவர் டிலே இருந்துச்சு. இப்போ ஒரு 1 hour டிலேவாக மாறிடுச்சு. நடுவில் நிறுத்தினாங்க பார்த்தீங்களா லோக்கோரில் அந்த காச்சிகூடா எக்ஸ்பிரஸ்க்காக, அதனால டிலே ஜாஸ்தி ஆகிடுச்சு. 1 hour டிலே. நான் சொன்ன மாதிரி ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். திருப்பத்தூர் ஸ்டேஷனில் நம்ம இறங்க போகிறோம். ஜோலார்பேட்டை வரைக்கும் போகல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் திருப்பத்தூரில் இறங்க போகிறோம். ஏன்னா திருப்பத்தூரில் இறங்கினா தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சென்னை பஸ் கிடைக்கும். ஜோலார்பேட்டை போயிட்டேன்னா திருப்பி நான் வந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து ஆகணும். அதுக்கு நான் திருப்பத்தூர் ஸ்டேஷனில் இறங்கி பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே போயிடுவேன். ஸோ அதனால தான் திருப்பத்தூரில் இறங்கி இந்த ஜேர்னியை முடிச்சுக்க போகிறது. இந்த ட்ரெயின் ஜேர்னி ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம அந்த சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் பெரிய பெரிய ஸ்டேஷன்ஸ்க்குமே இது ஒரு முக்கியமான ட்ரெயின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்கிற இந்த ஸ்டேஷன்ஸ்னால் இப்போ பொம்முடி, அதுக்கப்புறம் மொரப்பூர், சாமல்பட்டி, இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த செக்ஷனில் மேஜரான ஸ்டேஷன்ஸ். ஈவினிங் டைம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துப்போம். கோவை எக்ஸ்பிரஸ் அந்த ஈவினிங் டைமில் ஆப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பர்சனலாக நான் வந்து அந்த அன்ரிசர்வ் கோஸ்ட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சேலம்ல அப்படி ஒரு க்ரௌடு ஏறுவாங்க. மொரப்பூர், பொம்முடி, சாமல்பட்டிலாம் போகிறதுக்கு அப்படி ஒரு க்ரௌடு ஏறுவாங்க. அந்த ட்ரெயினில் பொறுக்கவே முடியாது, ஏறவே முடியாத அளவுக்கு வந்து க்ரௌடு இருக்கும். பட் அந்த டைமில் இந்த ட்ரெயின் எவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருக்கும்னு பாருங்களேன். எல்லா ஸ்டேஷனும் இன்னும் போதே டைம் ஜாஸ்தி எடுத்துக்கிறது தான், ப்ரையாரிட்டிலாம் கம்மி தான். பட் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இந்த ட்ரெயினில் ஏறுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. சம கூட்டமாக தான் இருக்கும். பட் அதில் இருக்கிற கூட்டத்தை விட, கோவை அன்ரிசர்வ்டில் இருக்கிற கூட்டத்தை விட இதில் ஏறுறது பெட்டர். ஸோ பொம்முடி, மொரப்பூர் போகிறவங்க இந்த ட்ரெயினை அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. செங்கனூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். மொத்த ஸ்டேஷனில் இருந்த பிரச்சனையாச்சு பிளாட்ஃபார்ம் வந்து சின்னதாக இருக்குது, கோச்சஸ் வந்து அகாமடேட் பண்ண முடியலன்னு தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் இருக்கிறதே தெரியல. கீழே பிளாட்ஃபார்ம் இருக்கிறதே கோச்சிலேருந்து வர லைட் மூலியமாக தான் தெரியுது. கண்டிப்பாக ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்கிறது, டெய்லி இந்த டைமில் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ லைட்லாம் ஃபிட் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கலாம். இதோ ஸ்டேஷனோட பில்டிங் அது.
மொரப்பூர் அடுத்த ஒரு மேஜர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆன் த வே ட்ரெயின் ட்ராவல்லே எனக்கு தோணுன ஒரு விஷயம், பை எனி சான்ஸ் இந்த ட்ரெயினை வந்து சென்னைக்கு ஒரு கனெக்டிங் ஆப்ஷனாக யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது எனக்கு உடனே தோணிருச்சு. நான் எப்படி யோசிச்சேன்னா, இங்கேருந்து ஜோலார்பேட்டைக்கு போகிறோம். ஜோலார்பேட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெங்களூர் ட்ரெயின்ஸ் எல்லாமே வரும். பெங்களூர் ட்ரெயின்ஸ் வரும்போது அதில் ஏதாச்சும் அவைலபிலிட்டி இருந்தால் அங்கேருந்து வந்து கனெக்ட் பண்ணிக்கலாமா இருக்கும். அதில் வந்து அன்ரிசர்வ்டில் ஏறி சென்னை போய்க்கலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆல்ரெடி அங்கே பெங்களூர்லேருந்து வர ட்ரெயின்ஸு ஆல்ரெடி ஹெவிலி ஜாம் பேக்டாக தான் வரும். அன்ரிசர்வ்டு வந்து ஃபுல்லாக தான் வரும். ஸோ இங்கேருந்து போய் கனெக்டிங்கில் அதை பிடிச்சி போகிறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாகவே ஏதோ ஒரு அன்ரிசர்வ்டு வச்சு, இப்போ ஈரோட்லேருந்து ஏற்காடு இருக்குது, இல்லாட்டி வந்து மதியானம் கிளம்புற மாதிரி இருந்தால் கோவை இருக்குது. ஆல்ரெடி நம்ம இங்கேயே வந்து அன்ரிசர்வ்டில் ஏறி போய்க்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஜோலார்பேட்டை டு சென்னை கரண்ட் அவைலபிலிட்டி பை எனி சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா அப்படி நீங்கள் புக் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினில் நீங்கள் ஜோலார்பேட்டை போய் ஏறிக்கலாம். பட் அது ரொம்ப ரேராக கிடைக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்த மாதிரி கனெக்டிங் ஆப்ஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது கம்மி தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜேர்னி வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ அப்படி அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸில் எல்லோரும் இறங்கி ட்ரெயின் கோச்சஸே வந்து காலி ஆகிடுச்சு. நம்ம ஈரோட்லேருந்து கிளம்பும் போது எந்த நிலமையில் இருந்துச்சோ அதே மாதிரி காலி ஆகிடுச்சு. தாசம்பட்டிங்கிற ஸ்டேஷன் வந்திருக்கோம். மெயினான ஸ்டேஷன் போலங்க. நிறைய பேர் இறங்குறத பார்க்குறேன். பொம்மிடிக்கு அடுத்தபடியாக இங்கே தான் நிறைய பேர் இறங்குறத நான் பார்க்குறேன் எல்லா கோச்லேயும். அம்புட்டு தான் மொத்த ட்ரெயினும் காலி. ஜிலோன்னு இருக்க போகுது ஜோலார்பேட்டை வரைக்கும். ஒரு பக்கம் பேசஞ்சர் ட்ரெயின்ஸு காஸ்ட் வைஸு எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. ஆனால் மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த பேஷன்ஸு கண்டிப்பாக இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிட்டு வரோம். ரெண்டு விஷயம். ஒன்று, எல்லா ஸ்டேஷன்ஸும் பொறுமையாக சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ்லாம் நிற்கிறதுனால லூப் அடிச்சு பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ டைமிங் டிலே இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரெண்டாவது விஷயம், செம பசி. டைம் பார்த்திங்கன்னா இப்போயே 9:30 ஆகிடுச்சு. எப்படி ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன் திருப்பத்தூர் போகிறதுக்கு. நடுவில் எதுவுமே சேலும் பண்ணலை. யூஸ்வலாக இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின்ஸில் அந்த சமோசா டீ வடைன்னு சேல் பண்ணிட்டு வருவாங்க. பட் எந்த ஒரு ஸ்டேஷன்லையும் யாரும் எதுவுமே சேல் பண்ணல. எதுவுமே வாங்க முடியாத நிலமை. மத்தியானம் சாப்பிட்டு ஏறினது, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே சாப்பிடாம பசிக்குது வேறு. எப்படா திருப்பத்தூர் வரும், எப்படா போய் சாப்பிடணும்னு இருக்குது. மேபி நார்மலாக வீக் டேஸில் ரஷ் ஹவர்ஸில் ஆப்ரேட் ஆகிருந்தால் நிறைய பேர் சேல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அவங்களுக்கே தெரியும் எப்படியும் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு. அதனால் சாட்டர்டே சண்டேஸ்லாம் மேபி சேல் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க போல். ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க ட்ரெயினை திருப்பத்தூருக்கு. 1.5 மணி நேரம் கிட்ட டிலே ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, அது பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அப்படி ஆகிடுச்சு. முக்கியமாக இன்றைக்கி வந்து அந்த கிராசிங் அந்த ஓவர்டேக்லாம் இருந்ததுனால ஆகிடுச்சு. மற்ற நாட்களில் வந்து இந்த மாதிரியான டிலேஸ் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க, சண்டேஸில் அந்த மாதிரி ஆகுது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து சண்டே ட்ராவல் பண்ணதுனால க்ரௌட் எதுவும் இல்லை. பட் முக்கியமான இந்த ட்ரெயினோடைய ஹைலைட்டே அந்த க்ரௌடடாக இருக்கிறது தான், பயங்கர டிமாண்டோடு இருக்கிறது தான். வீக் டேஸில் பயங்கர டிமாண்டோடு இருக்கும். அண்ட் பிளாக் எடுத்து காமிச்சிருக்கோம். அந்த ஈரோடு டு ஜோலார்பேட்டை ஒரு லைஃப் லைன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு ஒரு லைஃப் லைன் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் இன்றைக்கி பிளாக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் சொதப்பலாக போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பேசுறது கூட தெம்பு இல்லை. ஏதாச்சும் ஒரு கடை திறந்துருந்தால் நல்லா சாப்பிட்டுட்டு சென்னை பஸ்ஸை ஏறிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பயணத்தோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன்.